திரு வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மையுடைய வாக்குகளை மையப்படுத்தி இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி இந்த தேர்தலில் யாரை அதிகமாக சென்றடையும்? சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக மக்களிடத்துல நம்ம பேசுறோம் அப்படின்றது ஒரு தவறான முன்மாதிரியை பாரதிய ஜனதா கட்சி பார்க்குது. ஏன்னா இந்த நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள் 30 கோடி மக்களை 140 கோடி மக்களின் வளர்ச்சியில அவர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்றுதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார். சிறுபான்மை மக்களுக்கு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட சலுகை என்ற பெயரில் அவரை திரும்பி திரும்பி அந்த மக்களை புறக்கணிக்கிற வேலையை தான் கடந்த காலத்தில் திமுகவும் காங்கிரசும் செய்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு அவங்க எதனால சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது அல்லது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற பொய் பிரச்சாரத்தை செய்யறாங்க. கடந்த காலத்துல முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதே திமுகவோடு இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் என்ன பேசினாங்க? எங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கைகளை, ஷரியத் சட்டங்களை மோடி அவர்கள் மாற்றுகிறார். காலம் காலமாக நாங்கள் கொண்டு வந்த இந்த முத்தலாக் என்பதை இவர் அகற்றுகிறார், இது எங்கள் மதத்தின் மீது போர் தொடுக்கிறார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். நான் என்ன கேட்கிறேன்னா, திருக்குறானில் சூரத்துல் பக்கரா என்ற 2வது அத்தியாயத்தில் அத்தலாக்கு மர்ரத்தானி, தலாக் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்பது ஒரே நேரத்தில் 3 முறை கொடுக்க கூடாது என்று திருக்குரான் தடுக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரே நேரத்தில் 3 தலாக் கொடுத்தாலும் அது முத்தலாக்காக ஆகாது என்று தடை செய்திருக்கிறார் என்பதை நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளில் பார்க்க முடியும். திருக்குரான் சொன்னதையும் நபிகள் நாயகம் சொன்னதையும் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றினால் கூட இவர்களுக்கு திமுக மீது உள்ள பாசமும் காங்கிரசின் மீது உள்ள பாசமும் அது திருக்குரானுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நரேந்திர மோடிக்கு எதிராக போகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை சாதாரண இஸ்லாமியர்கள் உணரணும். சரி, இதுவரைக்கும் அப்படி இருந்துச்சு வேலூர் இப்ராஹிம் சார். ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஆதரிக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இதுவரைக்கும் அப்படி இருந்துச்சு, இந்த தேர்தல்ல அதுல மாற்றம் வருமான்னு கேட்கிறேன். இதுவரைக்கும் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இது நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் வாக்கு அப்படிங்கிற திமுக காங்கிரஸுக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்த தேர்தல்ல எப்படி மாற்றமாகும்? புதிய தலைவரை போட்டிருக்கீங்க. வெறும் வாக்கு வங்கி என்றே ஒரு சமூகத்தை எவ்வளவு காலம் தான் நீங்க ஏமாத்துவீங்க? அந்த சமூகத்தின் வளர்ச்சி இல்லாம பயங்கரவாதத்தின் பக்கம் அந்த சமூகத்தை தள்ளுவது, அந்த சமூகத்தை கல்வி பொருளாதாரத்துல முன்னேற விடாம இருக்கிறது, அந்த சமூகத்தை வாக்கு வங்கி என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் வாயினாவே கறிக்கடையில வேலை செய்யணும் அல்லது ஒரு ஆட்டோ ஓட்டணும், கூலி தொழிலாளியா இருக்கணும், இல்ல அரபு நாட்டுல போயிட்டு ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும். இதுதானங்க காங்கிரஸும் திமுகவும் செய்தது. அந்த வாக்கு வங்கியை நாங்க உருவாக்க விரும்பல. இஸ்லாமியர்கள் முன்னேறணும். இப்ப கூட வக்ஃபு திருத்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? திமுக ஆட்சியாளர்களால அவர்கள் அறிவாலயத்தை உட்பட்ட இடங்களை எல்லாம் வக்ஃபு சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனா இவங்கதான் வக்ஃபு சொத்து பாஜக பிடுங்கி இந்துக்களிடத்தில் கொடுக்க போகிறது பச்சையாக போய் சொல்லி இஸ்லாமியர்களை பயமுறுத்துறார்கள். அப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, வாக்கு வங்கிக்காக அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை தடுத்து விடக்கூடாது. நம்ம பேரளவுல சொல்றோம் 4 லட்சம் சொத்துக்கள் வக்ஃபுல இருக்கு, 8 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது, 12,000 கோடி ரூபாய்கள் வருமானம் வரலாம், இப்படி எல்லாம் சொல்றோம். வந்திருக்கா? வரல. ஏன் வரல? சொத்துக்களை எல்லாம் ஆட்சியாளர்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்கள், விதவைகள், அதே போன்று படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு எல்லாம் அதில் உதவி செய்யணும்னு சொன்னா பார்த்தீர்களா? பாஜக வக்ஃபு சொத்தை எடுத்து இந்துக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு பார்க்கிறது பச்சையாக போய் சொல்கிறார்கள். இதே மாதிரி தான் சிஏஏவுக்கு சொன்னாங்க, உங்களை எல்லாம் அகதிகளாக பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் அனுப்புறதுக்கு தான் சிஏஏன்னாங்க. ஆனால் சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 2 வருடம் ஆகிவிட்டது. பாரதத்தில் ஒரே ஒரு நபர் கூட சிஏஏ வந்த பிறகு இஸ்லாமிய குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டதுன்னு கிடையாது. அப்ப அதற்குடைய நோக்கம் என்னன்னா, இந்துக்கள் இருக்கிற பகுதியில கூட நீங்க பாத்தீங்கன்னா திமுகவோ பிற கட்சிகளோ, திமுகவை ஆதரிக்கிற கட்சிகளோ தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்க, இந்துக்கள் எடுத்து போய் கொடுப்பாங்க. இஸ்லாமியர் பகுதிக்கு போனா பணம் கொடுக்க மாட்டாங்க, 1000 2000 கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரே பயமுறுத்தினா போதும், மோடி வந்துட்டு அவ்வளவுதான், அவர் உங்களை தொழுக விட மாட்டாரு. அந்த அச்சத்தை அகற்ற முடியலையே, அந்த அச்சத்தை அகற்ற முடியலையே வேலூர் இப்ராஹிம். நீங்க சொல்றீங்க எல்லாம் புரியுது, அந்த அச்சத்தை எப்படி களைய போறீங்க? அதை எப்படி புரிய வைக்க போறீங்க? அதானே உங்களுடைய பணி இப்போ தேர்தல்ல. 60 ஆண்டு காலம் திமுக விதைத்த இந்த தவறான விஷ விதையை நாங்கள் மெல்ல மெல்லத்தான் சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா 2 தலைமுறைகள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, RSS பற்றி இவர்கள் தவறான ஒரு புரிதலை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறார்.
அப்ப அதை மாற்றணும் அப்படின்னா அந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாகும். இப்ப நாங்கள் உருவாகி இன்னைக்கு இஸ்லாமிய மக்களிடத்துல போய் பல விஷயங்களை பகிர்ந்துரும். குறிப்பா சொல்லணும்னா RSSனாவே ஒரு பெரிய இல்ல இந்த முறை பாஜகவுக்கு அதுக்கு சப்போர்ட்டா அதிமுக உங்க கூட்டணியில இருக்காங்க சொன்னாங்க. இல்ல அதிமுகவும் இந்த முறை உங்க கூட்டணியில இருக்காங்க. சோ அதனால அது ஒரு பாசிட்டிவ் ஃபேஸா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களோடு இணைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஏராளமான சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. அவர்களும் வாக்களிக்க போறாங்க. திமுக என்ன செய்தது என்பது எங்களுடைய கேள்வி. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் 3800 கோடி ரூபாயை பட்ஜெட்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். அதே போன்ற ஹஜ் பயணிகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 1,20,000 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 1,70,000 பேர் ஹஜ் பயணிகள் என்று ஆக்கி இருக்கிறார். இந்த விஷயத்தெல்லாம் பாஜக தமிழ்நாட்டுல கொண்டு செல்லும் இப்ராஹிம் சார், பாஜக கொண்டு செல்லும். இதை அதிமுகவும் மக்களிடம் கொண்டு செல்லுவாங்களா? பிரச்சார நேரத்தில் ஹஜ் பயணிகளுக்கு எவ்வளவு நலத்திட்டம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இணைந்ததால் தான் சிறுபான்மையுடைய ஓட்டு எங்களிடமிருந்து சென்றது அப்படிங்கிற பிரதான குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதே அதிமுக பாஜக இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற புரோபகண்டாவை செய்வாங்களா? கடந்த கால சூழலை பற்றி நாம் இப்பொழுது பேசுவதை விட நிதர்சனமாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி அல்ல, அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய கட்சி என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு கூட்டணியில நாங்க பலமா இருக்கிறோம். அடிப்படையில் நாங்க என்ன பார்க்கிறோம்னா, ஒரு மதவாத கட்சி என்றால் என்ன? நாங்க எங்களுடைய கொள்கை சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. ஆனா திமுகவுடைய கொள்கை என்ன? எங்கள் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார் என்று திமுகவுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லுகிறார். அப்ப அது மதவாதமா, இது மதவாதமா? மதவாதத்தையும் பாசிசத்தையும் திமுக பேசுகிறது. பாரத தாயின் பிள்ளைகளாக 140 கோடி மக்கள் இருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது. இதுல எது மதவாதம் என்பது மக்களுக்கு தெரியும். சரி, எந்த பாஜகவுடைய எந்த நிலை இல்லைன்னா எந்த திட்டத்தை முன்வைத்து இஸ்லாமியர்கள் இல்லைன்னா சிறுபான்மையினர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பாங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நிலையான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? ஏன்னா திமுகவோ காங்கிரஸோ நாங்க சிஏஏ எதிர்த்தோம், வக்பு மசோதாவை எதிர்த்தோம் அப்படின்னு வலிமையா இஸ்லாமியர்களோடு துணை நிற்கிறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அதாவது வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியுடைய சொத்தை பாதுகாப்பதற்கான சட்டம். வெளிப்படையாக சேனல் மூலம் ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். யாரெல்லாம் திமுகவிற்கு ஆதரவாக இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது திமுக அல்லது திருமாவளவன் போன்றவர்களோ பேசுகிறார்களோ அவர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறேன். நீங்கள் பொது மேடையில் எங்களோடு விவாதிக்க தயாரா? வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியரின் நலன் காக்கக்கூடிய சட்டம் என்பதை நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். ஒருவேளை அந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று சொன்னால் வேலூர் இப்ராஹிம் அடுத்த நிமிஷம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் பொறுப்பை தூக்கி எறிந்துவிட்டு வர தயாராக இருக்கிற இவ்வளவு வெளிப்படை அறைகூவல் விடுக்கிறார். ஏன் நீங்கள் அதை பேசுவதை விடுத்து நான் வக்ஃபு திருத்த சட்டத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சொல்லணும், அதை பிரச்சாரம் செய்யணும்னா தொடர்ந்து என்னை கைது செய்து முடக்குகிறீர்களே தவிர தமிழகத்தில் இந்த 4 ஆண்டுகள் 150 கைது செய்கிறார்கள். முன்னெச்சரிக்கை கைது என்றால் ஏன்? ஜனநாயகத்தின் அடிப்படையில நான் மக்கள் மத்தியில குறிப்பா சிறுபான்மை மக்கள்கிட்ட குரலை கொண்டுட்டு போகணும், அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னா இந்த ஆட்சி கடும் நடவடிக்கை எடுக்கிறது, என்னை முடக்குகிறது. நான் வெளிப்படை அறைகூவல் விடுக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியர்கள் நலன் காக்கக்கூடியவர்களாக பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தில் இஸ்லாமிய பிரதிநிதிகள் பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தில் இஸ்லாமிய பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பாஜக இஸ்லாமியர்களுக்கு என்ன விதமான முக்கியத்துவத்தை கொடுக்குது, இதெல்லாம் எப்படி பதில் சொல்ல போறாங்க பாஜக? ஏன் கடந்த காலத்துல முக்தார் அப்பாஸ் நக்வி கேபினட் மினிஸ்டராக இருந்திருக்கிறார், ஷானவாஸ் ஹுசைன் கேபினட் மினிஸ்டராக இருக்கிறார். இன்றைக்கு எந்த உத்தரப்பிரதேசத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் டேனிஷ் அன்சாரி என்ற ஒரு இஸ்லாமியர் தான் மரியாதைக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக. வரலாற்றின் பக்கங்களை சொல்றீங்க, இந்த நாடாளுமன்ற மக்களவையில நம்ம எடுத்துக்கலாம். நாடாளுமன்றத்தில் கூட ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார், உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக அவர் இருக்கிறார். அதே வேளையில பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்கிறது என்றால் ஒரு முஸ்லீம் அதுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு பார்க்கறது கிடையாது. அவர் இந்த கட்சிக்காக உழைத்து தேசத்தின் மீது பற்று கொண்டு எந்தவித ஆதாயம் எதிர்பாராமல் கடுமையாக உழைப்பாரையானால் அவருக்கு கண்டிப்பாக தேர்தல் நிற்கிற வாய்ப்பை கொடுக்கும்.
இதே பாராளுமன்ற தேர்தலில் கூட உங்களுக்கு தெரியும், கேரளாவில் மலப்புரத்துல பாரதிய ஜனதா கட்சியின் நான் தேசிய செயலாளர்னா தேசிய துணைத் தலைவராக இருக்கிற அப்துல் சலாம் என்கிற ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம், சும்மா மதத்தின் அடிப்படையில் நிற்பதற்காக வாய்ப்பு கொடுக்கல. இந்த கட்சிக்கு உழைத்து மக்களிடத்தில் அன்பை பெற்று அந்த இடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற அந்த நிலையை ஒரு இஸ்லாமிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடியவராக உருவானால் கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலத்தில் நன்றி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கிடைக்கும். நன்றி.